நாம் தொடர்ச்சியாக பிரசங்கி புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே பிரசங்கி மூன்றாவது அதிகாரம், பிரசங்கி 3வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். பழைய ஏற்பாட்டிலே 293வது பக்கம் 293, பிரசங்கி 3வது அதிகாரம் முதல் 14 வசனங்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, அகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனுடைய ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷ தேவ தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார் என்பதை தொடர்ந்து இந்த பிரசங்கி புத்தகம் கடவுளற்று வாழக்கூடிய மனிதனுடைய சூழ்நிலையை சொல்லும். ஒரு மனுஷன் கடவுளுடைய ஆளுகை, கடவுளுடைய அதிகாரம், கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய ஞானத்தை அறியாமல் அவன் இந்த உலகத்தில் தன்னுடைய சுய பலத்தையோ இந்த உலக வழிகளில் அவன் பயணிக்கும் பொழுது அவன் வாழ்க்கை எவ்வளவு நிர்பந்தமாக இருக்குது. இந்த உலகத்தில் அவன் நிம்மதியும் சமாதானத்தை தேடும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய சோர்வுகளும் அவனுக்கு ஏற்படக்கூடிய அலுப்புகளும் திருப்தி இல்லாமையும் வறுமையும் என்ன என்பதை அவர் சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் முழுவதும் பார்க்குறோம், மனிதனுடைய எல்லா விதமான பிரயாசங்களினாலும் இந்த உலகத்தினுடைய தொடர்ச்சியான நிகழ்வுகளினாலும் மனிதன் சமாதானத்தை சந்தோஷத்தை அடைய முடியலை. 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், மனிதனுடைய ஞானமும் மனிதனுடைய ஞானத்தினால் பெற்ற ஐஸ்வர்யமும் அவனுடைய புகழும் அவனுடைய ஞானமுள்ள வாழ்வும் அவனை எந்த வகையிலையும் திருப்திப்படுத்துகிறதாக இல்லை. கடவுளுடைய இரக்கமும் கிருபை இல்லாமல் மனிதன் இந்த உலகத்தில் ஒரு பொழுதும் மகிழ்ச்சி சமாதானத்தையும் அடைய முடியாது என்பதை 2ஆவது அதிகாரத்தில் நாம் பார்த்து முடித்தோம். இந்த 3ஆவது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த 3ஆவது அதிகாரம் முழுமையாக பார்க்கும் பொழுது மனிதனுடைய வாழ்வியல் மாற்றங்கள் அல்லது வாழ்வியல் நிகழ்வுகள், ஒரு மனிதன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மூலமாக அவன் ஒரு பொழுதும் மகிழ்ச்சியும் சமாதானத்தை அவன் அடைய முடியாதுன்றதை சாலமோன் இங்கே மறுபடியும் சொல்கிறார். சாலமோன் தனது ஞானத்தின் மூலமாக அந்த மீட்பை தேடி அவர் தோற்று போகிறார். அந்த ஞானம் ஒரு பொழுதும் தன்னை மீட்காது. நான் ஞானமாக வாழ்ந்து எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த ஞானம் எனக்கு நித்திய ஆசீர்வாதங்களை தர்றதில்லை, இந்த ஞானம் எனக்கு நித்திய மகிழ்ச்சியை தருகிறதில்லை, இந்த ஞானம் இந்த உலகத்தில் தேவன் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கிருபையின் வரம். இந்த ஞானத்தினால இந்த உலகத்தில் நாம் மகிழ்ச்சியாக சமாதானமாக இருப்பது என்பது அது மாயையானது, அது தற்காலமானதுன்றதை அவர் சொல்லி முடிக்கிறார். இப்போ 3ஆவது அதிகாரம் முதல் வசனமும் 2ஆவது வசனமும் சொல்லுது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. சாலமோன் பார்க்குறாரு, இப்போ இவ்வளவு தூரம் தன்னை சுற்றி மகிழ்ச்சி சமாதானம் இருக்குதான்னு பார்த்தார். தன்னுடைய செயல், தனது ஆசை, தனது விருப்பம்,
அந்த வாழ்க்கை இதெல்லாம் என் வாழ்க்கையில் எங்கே முடிய போகுது, இதனுடைய பலன் என்ன, இவ்வளவு காலம் நான் பெற்ற இந்த ஞானத்தினால் நான் அடைஞ்ச இந்த வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன. அந்த முதிர் வயதில் உட்காந்து இதெல்லாம் யோசிக்கிறேன். நான் இவ்வளோ உழைச்சேன், நான் இவ்வளோ ஆசைப்பட்டேன், இவ்வளவு கட்டுனேன், இவ்வளோ வேலைக்காரனை சம்பாதிச்சேன், இவ்வளோ ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சேன், ஆனால் இதெல்லாம் என்னை கடைசியில் நிர்பந்தமான நிலைக்கு, இதெல்லாம் எனக்கு சந்தோஷமற்ற ஒரு நிலையை உண்டாக்கிடுச்சே அப்படின்னு பார்த்து இப்போ பொதுவாக அந்த மனித வாழ்க்கையில் என்ன நடக்குது, இந்த மனித வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் மனிதன் அந்த நிம்மதியை சமாதானத்தை அடைகிறான்றதை பார்த்து எந்த காலகட்டம், எந்த வாழ்வி முறை, எந்த வாழ்க்கை முறை அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்றதை பார்த்து தான் அவர் பார்க்குறாரு. ஒவ்வொரு காலத்துக்கும் வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா சம்பவமும் எல்லா செயல்களும் மனிதன் நினைப்பது போல் நடக்காது. அதாவது சொல்கிறேன், ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு ஒரு டைமும் அதுக்கு ஒரு சூழ்நிலையும் தேவை அப்படின்ற காலமாக யாருக்கு காலம் தேவை, எந்த காலம் தேவை, எப்படிப்பட்ட காரியம் அங்கே அவசியம். இப்போ தேவன் இந்த உலகத்தில் எதை எப்போ நடத்தணும், எதை எப்போ வைக்கணும், எப்போ இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தணும், மனிதனுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு டைம் ஃபிக்ஸ் வச்சுருக்கிறார். கடவுளுடைய கரங்களில் காலங்கள் இருக்கிறதுன்னு சங்கீதம் சொல்கிறேன். அவர் இந்த உலகத்தினுடைய காலத்தை அவர் தான் ஆரம்பிக்கிறார். முதல் வருடம், முதல் மாதம், முதல் தேதியே அவர் தான் ஆரம்பித்தார். படைப்பு அவர் ஆரம்பிக்கும் பொழுது காலத்தை ஆரம்பிக்கிறார். நித்தியம் காலத்துக்கு உட்படாது. கடவுளுக்கு காலமும் கிடையாது, நேரமும் கிடையாது, அவருக்கு டைமே கிடையாது. அதாவது இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லைன்னு வேற சொல்லுவோம். இப்போ நித்தியத்தில் காலம் கிடையாது, சூரியனுக்கு கீழே மட்டும்தான் காலம் இருக்குது. நேரமும் காலமும் சமயமும் கடவுள் ஏற்படுத்தியது. இப்போ கடவுள் எதை எப்போ நடத்தணுன்றதை அவர் முடியும். அவர் படைப்பிலிருந்து எல்லாவற்றையும் சரியான காலத்தில் சரியான நேரத்தில் முதல் நாள் எதை படைக்கணும், ரெண்டாவது நாள் என்ன படைக்கணும், மூணாவது நாள் என்ன படைக்கணும், ஏழாவது நாள் என்ன படைக்கணுன்ற எல்லாத்தையும் தேவன் உருவாக்குறார். இப்போ சாலமோன் அதை புரிகிறார். இந்த உலகத்தினுடைய நிகழ்வு காரியங்களை பார்க்கும்பொழுது எதுவுமே தற்செயலாக, எதுவுமே மனிதனுடைய கரங்கள் அல்ல, எல்லாவற்றையும் தேவன் ஆண்டு நடத்துகிறார். அப்படி சொல்லும் பொழுது இந்த 2வது வசனத்திலிருந்து 9வது கிட்டத்தட்ட 8வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 28 நிகழ்வுகளை சொல்கிறார். 28 காலத்தை சொல்கிறார். பிறப்பு, இறப்பு, ஆள, துன்பம், நகைக்க, புலம்பன்னு சொல்லி 28 காலங்களை சொல்கிறார். இப்போ சொல்லும் பொழுது ஒவ்வொன்றையும் எதிர்மறையாக சொல்கிறார், ஜோடியாக சொல்கிறார். பிறப்பு, இறப்பு, நடாமல் இருக்க, கொல்ல குணமாக்க, இடிக்க கட்ட, அலை நகைக்க, புலம்ப நடனம் பண்ண, இப்படி பார்த்தீங்கன்னா எதிர்மறையாகவே இருக்கும். ஆப்போசிட்டாக சொல்லி கிட்டத்தட்ட 14 ஜோடியாக 14 எதிர்மறையான காரியங்களை முன்னெடுத்து இதில் சொல்கிறார். மனிதனுடைய எல்லா அடிப்படையான நிகழ்வு, மனிதனுக்குரிய எல்லா முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் இதில் உள்ளடக்கி அவர் சொல்கிறத பார்க்குறோம். இப்போ முதல்ல அவர் எங்கே ஆரம்பிக்கிறாரு, அந்த காலத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் பிறப்பில் ஆரம்பிக்கிறார். ஒரு காலம் உருவாகுதுன்னா ஒரு பிறப்பு உருவாகும், ஒரு பிறப்பு உருவானதான் ஒரு காலம் உருவாகும். ஒரு குழந்தை பிறந்தால் தான் இந்த நேரம், இந்த மாதம், இந்த வருடம் நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். கடவுள் படைக்கும் பொழுது அப்படி தான் நேரத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ காலம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா பிறப்பில் தான் ஆரம்பிக்குது. இப்போ பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் என்று சொல்லும் பொழுது மனித வாழ்க்கையினுடைய ஆரம்பமும் முடிவும் கடவுளுடைய கரத்தில் இருக்குது. மனிதன் பிறப்பை தீர்மானிக்கணும், மனிதனால் பிறப்பை தீர்மானிக்க முடியாது. எங்கே பிறக்கணும், எந்த குடும்பத்தில் பிறக்கணும், எந்த நாட்டில் பிறக்கணும், எந்த வீட்டில் பிறக்கணும், எந்த மருத்துவமனையில் பிறக்கணும், எந்த வருஷம் பிறக்கணுன்றதெல்லாம் தேவன் தீர்மானிக்கிறார். எந்த மனிதன், ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பும் தேவனால் தீர்மானிக்கப்படுகிறது. நம்மளால் நம்முடைய பிறப்பு விரும்ப முடியாது. நான் இந்த வீட்டில் இவங்களுக்கு பிறக்கிறேன்னு யாரும் சொல்லவும் முடியாது. நம்மளால் அதை உருவாக்க முடியாது. சாலமோன் தான் பார்க்குறாரு, என் பிறப்பு தாவீதினுடைய மனைவிகளில் இறுதியாக கடைசியாக உள்ள பத்சேபால் இடத்துல தான் சாலமோன் பார்க்குறோம். சாலமோன் அவருடைய அரசாட்சியில் பிரதானமான வாய்ப்புகளை இடங்களுக்கு வரக்கூடிய எந்த சூழ்நிலை இல்லாத நிலையில்
தேவன் அவனது பிறப்பை ஆரம்பிக்கிறார். பிறப்பை போல தான் இறப்பையும். இறப்பு நேரம் தெரியாது, பிறப்பு நேரம் நம்ம நினைவு கூறுகிறோம். ஆனால் என்றைக்கு இறக்க போகிறோம், என்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முடிய போகுது, என்றைக்கு கடந்து போக போகிறோம், எப்படி சாக போகிறோம், இயற்கையாக சாக போகிறோமா, விபத்தில் சாக போகிறோமா, நோய்வாய்ப்பட்டு சாக போகிறோமா, தற்கொலை பண்ணி சாக போகிறோமா, பல மரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய மரணத்தையும் ஒவ்வொரு மனிதனுடைய கல்லறையும் தேவன் நினைவு கூறுகிறார். பிறப்பின் இடத்தையும் கடவுள் பார்க்கிறார், மரணத்தின் இடத்தையும் தேவன் பார்க்கிறார். அது எல்லாத்தையும் கடவுள் தீர்மானிக்கிறார். பிறப்பும் இறப்பும் அவருடைய கரத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. அடுத்தவர் சொல்கிறார், நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. இப்போ நட என்று சொல்லும் பொழுது மனித வேலை, மனிதனுடைய அடிப்படையான பிரதான வேலை சாலமோன் காலகட்டத்தில் பயிர் செய்வதும் விவசாயமும் தான். இப்போ நட ஒரு காலம் உண்டு என்பது பிறந்த மனிதனுடைய வேலை. அவன் பிறந்த இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவனுடைய வேலையை கடவுள் தீர்மானிக்கிறார். அவன் எந்த வேலையில் இருக்கணும், எந்த வேலையில் எந்த வருஷத்தில் இருக்கணும், எந்த வேலையிலிருந்து அவன் வெளிவரணும், எந்த வேலையிலிருந்து நம்ம தன்னை தற்காத்து கொள்ளணும். நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. ஒரு வேலையுடைய ஆரம்பத்தையும் முடிவையும் ஆரம்பிக்கிறார். படிப்புக்கு ஏற்ற வேலை நிறைய நேரம் இருக்காது. நம்ம ஆசைப்பட்ட வேலையை நிறைய நேரம் நம்ம செய்ய முடியாது. சின்ன வயசுலேருந்து நிறைய ஆசை, இந்த வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும். ஆனால் நம்ம செஞ்சுட்ருக்கிற வேலை வித்தியாசம் தான். இப்போ நான் பிறக்கும் பொழுது என் வேலையை தேவன் தீர்மானிக்கிறார். இந்த வேலை, இந்த தாளந்து, இந்த திறமை, இதை மட்டும்தான் இவன் செய்யணும். எல்லா மனிதனுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்து, எல்லா மனிதனுக்கும் சில புத்தியை கொடுத்து, வெவ்வேறு வரங்களை, வெவ்வேறு தாளந்துகளை அந்த வேலையை அவன் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த வேலையை இன்னொருத்தையும் செய்ய முடியாது. அந்த கண்டுபிடிப்பு அவன் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இப்படி மனிதனுடைய வேலைகளை கடவுள் தீர்மானிக்கிறான்றதை நம்ம பார்க்குறோம். கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. கொலையை அவர் சொல்லும் பொழுது ஒரு பாவத்தை சொல்கிறார். மனிதன் கொலைகாரனா, மனிதன் சக மனிதனுடைய உணர்வுகளை எண்ணங்களை கொலை செய்கிறவனா, மனிதன் கடவுளுடைய இருதயத்தை கொலை செய்கிறவனா, மனிதன் தொடர்ச்சியாக தனது தீமையை நிலைத்திருக்கிறவனாக அவன் இருக்கிறான். ஸோ மனிதனுடைய பாவ சுபாவத்தையும் தேவன் தீர்மானிக்கிறார், ஆளுகிறார். எல்லா மனிதனும் ஒரே விதமான பாவ சூழ்நிலைகள் அல்ல. எல்லா மனிதனுடைய பாவமும் ஒரே மாதிரி வெளிப்படுறது அல்ல. எல்லா மனிதனுக்குள்ளும் பாவத்தினுடைய படிநிலைகள் மாறுபடுது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான பாவ வழிகளில் விழுந்து போகிறவனா, வீழ்ச்சி அடைகிறான், பின்வாங்கிறவனாக இருக்கிறான். ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களையும் கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இந்த பாவத்திலிருந்து மீட்பையும் தேவன் முடிவு செய்கிறார். அந்த பாவத்தை ஆளுகை செய்கிற தேவன் அதை கட்டுப்படுத்தி அதை முடிவுக்குள்ளாக கொண்டு வந்து அதிலிருந்து மீட்பையும் மனிதனுக்கு அவர் தீர்மானிக்கிறார். சாலமோன் இதெல்லாம் உட்காந்து பார்க்குறார். ஒவ்வொரு மனிதனுடைய வேலை, அந்த மனிதனுடைய பாவ சுபாவம், அதிலிருந்து அவனுக்கான மீட்பை அவர் சொல்கிறார். அடுத்து அவர் சொல்கிறாரு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். இப்போ எதை இடிக்கிறது? பழசானது தான் இடிக்க முடியும், நாள்பட்டது தான் இடிக்க முடியும், பயனற்றதை இடிக்க முடியும். ஸோ ஒரு கூடாரத்தை இடித்து இன்னொரு கூடாரத்தை கட்டுவாங்க, ஒரு வீட்டை இடித்து இன்னொரு வீட்டை கட்டுவாங்க, ஒரு அரண்மனை இடித்து இன்னொரு அரண்மனையை அவர் கட்ட, அதாவது மாற்றங்களை உண்டு பண்ணுகிறவர் தேவன், நம்மை உருமாற்றுகிறவர் அவர் தேவன். இடிக்கவும் கட்டவும் அவரால் தான் முடியும். நம்ம வாழ்க்கையில் எதை கலைந்து போடணும், எதை உருவாக்கணும், எதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், எதை புதுசாக கொண்டு வரணுன்றதெல்லாம் அவர் முழுமையாக அவர் தீர்மானிக்கிறார் அப்படின்றத சொல்கிறார். நாளில் பார்க்கும் பொழுது அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் துன்பத்தையும் மகிழ்ச்சியும் அவர் கொண்டு வருகிறார். நம்மளை அள வைக்கிறது தேவன், நம்மளை கண்ணீர் சிந்த வைக்கிறது தேவன். எந்த காலகட்டத்தில், எந்த சூழ்நிலையில், எப்போ துன்பத்தை கொடுக்கணும், அதே சமயத்தில் நம்மளை மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துகிறது அவர் தான். சரிங்களா? ரைட். அப்புறம் 4வது சொல்ல பின்பதில் சொல்கிறார், புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. மனுஷன் எப்போ புலம்புவான்? அவனுடைய ஆசை நிறைவேறாத பொழுது தான் அவன் புலம்புவான். அவனது விருப்பத்துக்கு மாறான நிகழ்வுகள் வரும்பொழுது தான் அவன் புலம்புவான். அப்போ நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றாமல் இருக்கிறத தேவன் செய்கிறார். நான் ஆசைப்பட்டதை எனக்கு கொடுக்காமல் இருக்கிறார். நான் விரும்பக்கூடிய வாழ்வு முறைகளை எனக்கு தராமல் இருக்கிறது அவர் தேவன். என்னுடைய விருப்பத்தை ஆசை நிறைவேற்றாமல் அவர் இருக்கிறார்.
நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. எப்போ மனுஷன் மகிழ்ச்சியாக அவன் நடனத்துக்குள்ளாக போவனா அவனுடைய மகிழ்ச்சி நிறைவேறும் பொழுது, அவனுடைய ஆசைகள் அவன் நிறைவேறி அவன் சமாதானமாக இருக்கும் பொழுது அதை செய்கிறான். நமது விருப்பங்களை நிறைவேற்றுவதையும் அந்த விருப்பங்களை நிறைவேற்றாமல் இருப்பதையும் தேவன் தீர்மானிக்கிறார். என் வாழ்க்கையுடைய ஆரம்பம், முடிவு, என்னுடைய வேலை, என்னுடைய பாவ வீழ்ச்சி, சுபாவம், அதற்கான மீட்பு, எனது மாற்றம், எனது துன்பம், எனது நகைப்பு, எனது விருப்பம், இதெல்லாம் கடவுளுடைய கருத்தில் இருக்குது. 5வது வசனத்தை வாசிங்க. 5வது வசனம். இப்போ கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டுனா என்ன? கற்களை சேர்க்க, கற்களை எழுந்துவிட. அந்த காலத்தில் கற்கள் தான் வீடு கட்டுவதற்கும் தொழுவம் கட்டுவதற்கும் அல்லது ஒரு மனுஷன் பணத்தை முதலீடு பண்ணக்கூடிய இடம் வந்து கற்கள் தான். பலமான கற்களை அவன் வாங்கி அதில் முதலீடை போட்டு தான் வீட்டை சுற்றி வச்சிருக்கான். ஏன்னா அது எதிரிகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு அவன் கற்களை தான் பயன்படுத்தணும். துஷ்ட மிருகங்களிலிருந்து காப்பாற்றுவதற்கும் அவன் கற்களை தான் பயன்படுத்தணும். அப்போ கற்களை அவன் சேர்ப்பதற்கும் கற்களை அவன் எரிந்து விடுவதற்கு அவன் பயன்படுத்துவது என்பது அவனுடைய மூலதனம், அவனுடைய முதலீடை கடவுள் முடிவு பண்ணுறான். அவன் சம்பாதிச்சு வச்ச பணத்தை எதில் செலவு செய்யணுன்றதை கடவுள் முடிவு பண்ணுறான். அவனுடைய பணம் எங்கே போய் சேரணுன்றதை அவர் முடிவு பண்ணுறான். அவனுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கணும், அவனுடைய சொத்துடைய மதிப்பு எவ்வளோ, எதில் அவனுடைய உழைப்பையும் அவனுடைய செயல்பாட்டுகளையும் அவனுடைய காரியங்களையும் அவன் செய்யணுன்றதை தேவன் அவர் முடிவு பண்ணுகிறார். இப்போ தழுவ ஒரு காலம் உண்டு. தழுவாமல் இருக்க என்று சொல்லும் பொழுது திருமண உறவை சொல்லணும். எப்போ அவனுக்கு உறவுகளை ஏற்படுத்தணும், திருமணமோ குழந்தைகளோ. தழுவுதல் என்பது அணைத்தல், உறவுகளோடு சேர்ந்து இருப்பது, அணைத்திருப்பதை தேவன் கொடுக்குறார். இப்போ சொல்லும் பொழுது தழுவுவதற்கும் ஒரு காலத்தை வைக்கிறார், தழுவாமல் இருப்பதற்கும் ஒரு காலத்தை வைக்கிறார். அப்படின்னா அவர் உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்குறார், உறவுகளை பிரித்து வைக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஒரு புதிய உறவு கடவுள் கொடுக்குறார். அது மனைவியோ பிள்ளையோ நண்பர்களோ எல்லாத்தையும் கடவுள் தான் கையில் கொடுக்குறார். அதே சமயம் தேவன் சில உறவுகளை மனிதனிடத்திலிருந்து அவரை பிரிக்கிறார். சில உறவுகளை மனுஷன் என்ன தான் முயற்சி பண்ண அந்த உறவை சேர்க்க முடியாது. சில உறவை என்ன தான் பிரிக்கணும்னு நினச்சாலும் மனுஷன் பிரிக்க முடியாது. மனித வாழ்க்கையில் தேவன் உறவுகளை ஏற்படுத்தி உறவுகளை சேர்க்கிறவராக அவர் இருக்கிறார். 6வது வசனம் வாசிங்க. இப்போ தேட ஒரு காலம் உண்டு என்று சொல்லும் பொழுது நம்மகிட்ட எதை இருக்கணும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் எதை நம்முடைய கரத்தில் நம்ம வச்சுக்கணும். நம்ம தேடுன்னு சொன்னால் நம்முடைய விருப்பத்துக்கு ஆகி நாம் பெறக்கூடிய எல்லாம், அது பொருளாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய நன்மையான காரியங்களும் செயல்களாக இருக்கும். இது எல்லாத்தையும் தேவன் இருக்கிறார். தேட ஒரு காலம் உண்டு, இலக்க ஒரு காலம். நம்மகிட்ட இருந்து சில விஷயத்தை கடவுள் பறிச்சுட்டு போகிறார். நம்ம எதையும் பிடிச்சி வச்சுக்க முடியாது. தேவன் நம்ம கையில் இருந்து பறிக்கவும் செய்கிறார். தேவன் நம்ம கையில் இருந்து சில காரியங்கள் எடுத்து போடவும் செய்கிறார். சில விஷயத்தை நம்முடைய கரங்களில் கொடுக்குறார், சில விஷயத்தை நம்முடைய கரங்கள்லேருந்து எடுக்கிறார். இதெல்லாம் தேவனால் தான் இருக்கிறது. கடவுள் எல்லாவற்றையும் முடிவு பண்ணுறார். காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எருதி விட ஒரு காலம் உண்டு அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது நாம் யாரை அங்கீகரிப்பது, நாம் யாரை நிராகரிப்பது என்பதை கடவுள் முடிவு செய்கிறார். ஒருத்தருக்கு உதவி செய்ய போகிறோம், ஒருத்தரை காப்பாற்ற போகிறோம், ஒருத்தரை மீட்க போகிறோன்னு சொன்னால் யார் நமது சார்பாக இருக்கணும், யாரெல்லாம் நம்ம கூட சேர்ந்துருக்கணும், யாரெல்லாம் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கணும், இது எல்லாத்தையும் தேவன் முடிவு செய்கிறார். காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டுன்றதை தேவன் இங்கே சொல்லுகிறார். 7வது வசனம். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ரைட். கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டுன்றதுனா இப்போ யூதனுடைய பார்வையில் அவன் ஆடைகளை தான் கிழிப்பான். ஒருத்தர் மரணிக்கும் பொழுது, ஒரு துக்க செய்தி அவன் கேட்கும் பொழுது, அல்லது ஒரு பெரிய ஆபத்து அவனுக்கு வரும் பொழுது,
ஒரு பெரிய அவமானத்துக்கு அவன் போகும்பொழுது அவனுடைய ஆடைகளை கிழித்து தனது துக்கத்தை அவன் வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். தமது துக்கம், நமது கோபம், நம்முடைய உணர்வுகள், இதை எல்லாத்தையும் தேவன் முடிவு செய்கிறான். நம்முடைய துன்பத்துடைய அளவும், நம்முடைய புலம்பலுடைய அளவும், நம்முடைய கோபமும் அழுகையும் இக்கட்டுகளும் எவ்வளவு தூரம் இருக்கணுன்றதை அவர் முடிவு செய்கிறார். தைக்க ஒரு காலம் உண்டுன்னா அவர் மறுபடியும் அந்த துக்கத்திலிருந்து ஆறுதல் அவர் தான் கொடுக்குறார். அந்த துக்கத்திலிருந்து சமாதானத்தை அவர் தான் கொடுக்குறார். நம்முடைய இருதயத்தை கிழிக்கிற தேவன் அதை மறுபடியும் தைத்து மறுபடியும் அதை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எல்லாத்தையும் நம்முடைய உணர்ச்சிகள் முழுவதுமாக அவருடைய கட்டுக்குள் இருக்கிறதுன்னு சொல்கிறார். இப்போ மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு என்று சொல்லும் பொழுது நம்முடைய பேச்சுக்கள் யாரிடம் இருக்கணுன்றதை அவர் முடிவு பண்ணுறார். நாம் யாருக்கு முன்பாக அமைதியாக இருக்கணும். சில பேர் நம்ம பேசணும்னு நினச்சி போவோம், ஆனால் பேசாமல் அமைதியாக திரும்ப வரும். சில இடத்துல அமைதியாக இருக்கணும், பேசாமல் இருக்கணும், நம்ம செய்வோம், நம்மளே அறியாமல் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நம்முடைய வார்த்தைகள், அந்த வார்த்தையினுடைய சொற்கள் அது யாருக்கு போய் சேரணும், அது எந்த மக்களை போய் சந்திக்கணுன்றதை அவர் முடிவு பண்ணுறார். நம்முடைய அமைதியையும் நம்முடைய பேச்சுக்களையும் அவர் கையாளுகிறார் என்பதை பார்க்கிறோம். 8வது வசனம். சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பயக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. நம்முடைய நண்பர்கள் யாருன்றதை அவர் முடிவு பண்ணுறார். நம்ம யாரை சிநேகமாக வச்சுக்கணும், நம்ம கூட யாரை நெருங்கி இருக்கணும், நம்முடைய கூட்டம் எதுன்றதை அவர் முடிவு பண்ணுறார். நம்ம யாரும் நம்ம நண்பர்களை தேட முடியாது. எந்த உறவில் நம்ம நிலைச்சிருக்கணும், எந்த நண்பர்களோடு நம்ம சேர்ந்துருக்குன்றதை அவர் முடிவு பண்ணுறார். பகைக்கு ஒரு காலமுடு என்று சொல்லும்பொழுது நம்முடைய பகைவர்களை அவர் தான் முடிவு பண்ணார். நமக்கு எதிரான சத்துருக்கள் யார் என்பதை தேவன் தீர்மானிக்கிறார். யாரிடத்தில் நம்முடைய பகைமை, யாரிடத்தில் நம்முடைய அன்பு என்பதை அவர் தீர்மானிக்கிறார். யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, பகைக்க சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் யாரிடம் சண்டைகள் என்பதை முடிவு பண்ணார். நாம் யாரோட சண்டை போட போகிறோம், நம்முடைய சண்டை யாரு கூட இருக்குது, நம்ம யார்கிட்ட சமாதானம் பண்ணணும், இது எல்லாத்தையும் தேவனே தீர்மானிக்கிறார். அப்போ சாலமோன் இது எல்லாத்தையும் பார்க்குறான். இயல்பாக தன்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த உலகத்தினுடைய எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் இது எதையுமே மாற்ற முடியாது. பிறப்போ இறப்போ, வேலையோ, பாவ சூழ்நிலையோ, துன்பமோ, சிரிப்போ, விருப்பம் இல்லாததோ, உறவுகளோ, நம்முடைய பொக்கிஷமோ, நம்முடைய கோபமோ, நம்முடைய உணர்ச்சிகளோ, நம்முடைய அங்கீகாரமோ, நம்முடைய பேச்சுக்களோ, நம்முடைய நண்பர்களோ, நம்முடைய பகைவர்களோ, இதை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தேவன் தீர்மானிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த எல்லா நிகழ்வுகளும் எல்லா செயல்களையும் கடவுள் கொண்டு வருகிறார். இப்போ ஒரு காலம் உண்டு, ஒரு காலம் ஒன்று என்று சொல்லும் பொழுது அது என் கையில் இல்லை, அது என்னுடைய கருத்தில் அல்ல. என்னுடைய நண்பர்கள் யாரும் நான் தீர்மானிக்கலை, என்னுடைய உறவுகள் யாரும் நான் தீர்மானிக்கலை, என்னுடைய வேலையை நான் தீர்மானிக்கலையே, என்னுடைய உணர்ச்சிகளையும் நான் தீர்மானிக்கலை, என்னுடைய எதிரிகளை நான் தீர்மானிக்கலை. இட்ஸ் கம்ப்ளீட்லி ரூல்டு பை காட். என் வாழ்க்கையில் என்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாம் தேவனால் முழுமையாக ஆளுகை செய்யப்படுகிறது. தேவன் தனது இறையாண்மையுள்ள ஞானத்தினாலையும் தனது பரிசுத்தத்தாலும் தனது நீதியினாலும் எல்லா மனிதனுடைய நிகழ்வுகளையும் காலங்களையும் நேரங்களையும் அவர் முழுமையாக ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார். சாலமோன் சொல்ல, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? ஆனால் மனுஷன் இதெல்லாம் அடையிறதுக்கு அவன் பல முயற்சிகளை செய்கிறான். அவன் வேலையை தேடுவதற்கும், உறவுகளை சம்பாதிப்பதற்கும், மனிதர்களை சம்பாதிப்பதற்கும், தனது குணாதிசயத்தை மாற்றுவதற்கும், தனது உணர்ச்சிகளை தனது கட்டுக்குள்ள வைப்பதற்கும் பல பிரயாசங்களை பட்டு அவன் ஓடுகிறான். ஆனால் இதில் எந்த மாற்றத்தையும் அவன் செய்ய முடியாது. இங்கே சொல்லப்பட்ட எந்த காலத்தையும் அவன் மாற்றவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது, தடை செய்யவும் முடியாது, செயல்படாமல் பாதுகாக்கவும் முடியாது. அவன் விரும்புகிறானோ விரும்பலையோ இந்த நிலைக்குள்ளாக அவன் கடந்து வந்தே தான் ஆகணும். அவன் விருப்பம் இல்லாமல், அவனுடைய சுயாதீன சித்தம் இல்லாமல் அவன் எப்படி பிறந்தானோ, அவன் எதிர்பார்க்காத வேலைக்குள் அவன் எப்படி வர்றானோ, அவன் எதிர்பார்க்காத திருமண உறவு, அவன் எதிர்பார்க்காத நண்பர்கள், அவன் எதிர்பார்க்காத பொக்கிஷம், அவன் எதிர்பார்க்காத பயணங்கள், அவன் எதிர்பார்க்காத எல்லாத்தையும் தேவன் முழுமையாக ஆளுகை செய்து முடிக்கிறார். 10வது வசனத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? 10வது வசனம் வாசிங்க. பாடுபடி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். மனுஷன் கடவுளுடைய இந்த காலத்தையும் நேரத்தையும் புரியாமல் இதை எல்லாத்தையும் அவன் அடையணும்னு சொல்லி இதுக்கு தான் அவன் ஓடுறான், இதுக்கு தான் அவன் பிரயாசப்படுகிறான்.
அவனுடைய பிரயாசம், ஓட்டம், அவனுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் அவனுக்கு ஏன் தொல்லையில் போய் முடியுதுன்னா, காலமும் நேரமும் தான் கையில் இருக்குன்னு நினைக்கிறான். காலத்தையும் நேரத்தையும் தான் ஆளுகை செய்யலான்னு நினைக்கிறான். தான் வாழ்க்கையில் முயற்சி பண்ணி உழைக்கும் பொழுது, முயற்சி பண்ணி பிரயாசப்பட்டு கடினமாக உழைப்பதன் மூலமாக தனது விருப்பங்களை, காரியங்களை நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த மேல் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் தான் விரும்பிய காலங்களில் பெற்றுக்கொள்ளலான்னு நினைக்கிறான். தேவன் சொல்கிறார், அது அப்படி இல்லை. கடவுள் தனது சுயாதீன சுத்தத்தோடு எல்லாவற்றையும் தீர்மானத்தை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். கடவுளுடைய விருப்பத்துக்கு மாறாக இந்த பூமியில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த செயல்களையும் நடைபெறுவதில்லை. இது எல்லாத்தையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு, ஒரு சீரான சுயாதீன சித்தத்தோடு அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். உபாகமம் 32:39 வாசிங்க. உபாகமம் புத்தகம் 32வது அதிகாரம் 39வது வசனம். 39:40 ரெண்டையும் வாசிங்க. இப்போ இந்த காலத்தில் பார்க்கும் பொழுது வெறும் நன்மையான காலத்தை மட்டும் கடவுள் கொடுக்கலை. கடவுள் குணப்படுத்துகிறாரு, சுகப்படுத்துகிறாரு, நேசிக்கிறாரு, கட்டுகிறாரு, கடவுள் உயிர்ப்பிக்கிறாரு. கடவுள் வெறும் நல்லது மட்டுமே செய்கிறார்களா? அவர் சொல்கிறார், நான் கொள்ளுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன்றார். நான் உண்மையான வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறதுனால நான் காயப்படுத்தவும் செய்கிறேன், நான் சுத்தப்படுத்தவும் செய்கிறேன். இன்றைக்கி ஒரு கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, கஷ்டமும் தீமையும் பிசாசுடைய கரத்தில் வருது, நல்லதும் ஆசீர்வாதமும் கடவுளுடைய கருத்தில் வந்து வருதுன்னு சொல்லுது. ஆனால் வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது, சாபத்தையும் மரணத்தையும் அழிவையும் கஷ்டங்களையும் தேவன் தனது சர்வ ஏகாதிபத்தியத்தின் மூலமாக கொடுக்குறார். கடவுள் கட்டளையிடாது இருக்க தீங்கு தேசத்தில் எப்படி நடக்கும் அப்படின்னு அவர் கேட்குறார். என் அனுமதி இல்லாமல் ஒரு மனிதனும் ஒரு தீங்கை இந்த உலகத்தில் செய்ய முடியாது. அழிவு கடவுளுடைய கரத்திலிருந்து வருகிறது. மனிதனுடைய பாவத்து நிமித்தமான நீதியான கோபத்தையும் தண்டனையும் தேவன் இந்த உலகத்தில் செயல்படுத்துகிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி இயேசுக்கிட்ட மனுஷன் போகிறான். இயேசுகிட்ட வந்தால் எனக்கு நன்மையான காரியங்கள் மாத்திரம் நடக்கணும். இயேசு என் கண்ணீரை போக்கணும், இயேசு என் கவலையை போக்கணும், இயேசு என் வியாதியை போக்கணும், இயேசு என்ன சௌகரியமாக ஐஸ்வர்யான வச்சுக்கணும், என் கடனெல்லாம் இயேசு நிறைவேற்றி போடணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது, கடவுள் நீதியாக தனது கோபத்தையும் அழிவையும் தனது தண்டனையையும் அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நன்மையானது மாத்திர தீமையானதும் நம்முடைய நன்மைக்கென்று அவருடைய கரத்திலிருந்து வருகிறது. இக்கட்டுகளும் கண்ணீரும் அவருடைய மகிமைக்கு ஆண்டி அவருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிறார். யோபுவினுடைய பிள்ளைகள் சாகும்படியா, யோபினுடைய சொத்துக்கள் அழியும்படியா, யோபினுடைய குடும்பம் நிர்மூலமாகும்படியா, யோபினுடைய மனைவி அவனை தூசிக்கும்படியா, யோபினுடைய நண்பர்கள் அவனை பரியாசம் பண்ணும்படியா தேவன் அனுமதிக்கிறார். தேவன் சாராளின் கர்ப்பத்தையும் ரெபேக்காளின் கர்ப்பத்தையும் ராகேலின் கர்ப்பத்தையும் அடைத்தார். தேவன் தாவீதுடைய பிள்ளையின் உயிரை எடுத்தார். தேவன் நேசித்த தாவீது நேசித்த அப்சலோமை தேவன் சங்கரித்தார். வேதம் முழுவதும் பார்க்குறோம், தேவன் தனது நீதியையும் தனது கிருபையையும் அவர் சேர்ந்து செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். இப்போ அது முதல் 10 வசனம் எனக்கு என்ன சொல்கிறது? உன் வாழ்க்கை நடைபெறக்கூடிய எல்லாத்தையும் தேவன் தீர்மானிப்பதனால வெயிட் ஃபார் த லார்ட். கடவுளுடைய நேரத்துக்கு நீ காத்துரு. கடவுளுக்கு தெரியும் எப்போ உனக்கு எதை கொடுக்கணும், எப்போ உன் கண்ணீரை துடைக்கணும், எப்போ உனக்கு நன்மையை கொடுக்கணும், எப்போ என்னை உயர்த்தணும், எப்போ உன்னை விடுவிக்கணுன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். உன்னுடைய சுய ஞானத்தையும் சுய புத்தியும் சார்ந்து நீ உன் பிரச்சனையை நீக்கிக்கொள்ள முயற்சி பண்ணாத. நீ உன் பிரச்சனைகளையும் நீ உன் தொல்லைகளையும் நீக்குவதற்கான எந்த சுய ஞானத்தையும் ஒரு பொழுது சார்ந்திருக்காத.
கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு இருக்கிற சித்தம் என்ன, அதை தான் மனுஷங்க ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்றதை தவிர மனுஷன் வேறு எதையும் கேட்க முடியாது. எபேசியர் 5:16 எடுத்து வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 5:16. காலத்தையும் நேரத்தையும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணுன்றத ஒரு எச்சரிப்பை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி சொல்லும் பொழுது அது என்ன சொல்லுதுன்னா, திரும்ப 17 வாசிங்க. 17 21 வசனம் வரைக்கும் வாசிங்க. எபேசியர் 5:17 21. நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உள்மாற்றத்திற்கு ஏதுவான மதுபானதை கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இதான் சொல்லுது. காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தணும்னு சொன்னால், நீ மதியற்றவனாக இருக்காத, கடவுளுடைய சுத்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்க. கடவுள் ஏதோ உன் வாழ்க்கையில் விரும்புகிறான்றதை தெரிஞ்சுக்க. நீ பாவத்தில் உழன்று போகாமல் கடவுளை துதித்து பாடுகிறவனா, உன் இருதயத்தில் கடவுளை பக்தியோடு பாடுகிறவனா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக எல்லாவற்றிலும் கடவுளை சோத்தரி. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறவனா மாத்திரம், கொடுக்குறப்ப மாத்திரம் இல்லை, இழக்கிறப்பையும் கடவுளுக்கு நன்றி சொல்லு. கடவுள் உனக்கு கண்ணீரை கொடுக்கும் பொழுது, கடவுள் உன்னை இக்கட்டில் வைக்கும் பொழுது, கடவுள் வியாதியை கொடுக்கும் பொழுது, கடவுள் உன்னை பலவீனத்தில் அமிழ்த்தும் பொழுது கூட தேவனுக்கு நன்றியுள்ளவனா, தேவனது சித்தம் என்பதை உணர்ந்து அவருக்கு முன்பாக உன்னை மட்டுப்படுத்தி தாழ்மை மூடு என்பதை தான் தேவன் சொல்கிறாரா. என் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நான் தேவனை குறித்த சிந்தைகளையும் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெறுவதற்காக தான் அழைக்கப்படுகிறேன். இந்த உலகத்தில் காலத்தை சாலமோனால் சரியாக புரிந்து கொள்ள முடியலை. அவை காலத்தை புரிந்து கொள்வதில் சாலமோன் தவறளித்தான். சாலமோன் காலத்தை தன்னுடைய கரத்துக்குள்ளாக அடக்க பார்த்தான். நான் இதை செஞ்சிடணும், நான் இதை முடிச்சிடணும், நான் இதை அடைஞ்சிடணும், நான் இதை கட்டிடணும், நான் இதை சம்பாதிச்சிடணும், நான் இந்த ஞானத்தையும் இந்த ஐஸ்வர்யத்தையும் இந்த மக்களையும் சம்பாதிச்சு எனக்கான மகிழ்ச்சியை உண்டு பண்ண நினச்சான். ஆனால் தேவன் அவனுடைய காலத்தை செயல்படுத்துகிறவரா, அவனுடைய காலத்தை நிர்ணயிக்கிறவரா. அவன் எதெல்லாம் தனது சுய ஞானத்தினால் சம்பாதிச்சாலும் அதெல்லாம் மறுபடியும் அவன் இழந்து போகிறவன். அவன் நிர்பந்தமான நிலையில் வைத்து தேவன் அவனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறத பார்க்கணும். சாலமோனுக்கு காலத்தை சரியாக பார்க்க தரல, காலத்தை சரியாக புரிந்து கொள்ள தெரியலை. அந்த இறுதி காலத்தில் சொல்கிறான், இது எல்லாவற்றிலும் தேவன் தனது சித்தத்தையும் தனது நேரத்தையும் செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இயேசு ரொம்ப தெளிவாக காலத்தை பயன்படுத்தினார். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் அவருடைய சகோதரர்கள் சொல்கிறாங்க, பஸ்கா பண்டிகை இருக்குது, நீங்கள் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தவானால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. இந்த பஸ்கா பண்டிகையில் போய் உங்களுடைய பிரபலியத்தை, உங்களுடைய அற்புதத்தை காட்டி ஜனங்களை உங்கள் வசப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாரு, உங்கள் வேலை எப்போ வருது, என் வேலை இது கிடையாது, என் டைம் இல்லை, நான் மகிமைப்படக்கூடிய டைமும் நான் உயர்ந்திருக்க வேண்டிய நேரமும் காலமும் இது இல்லை. மனித சிந்தனையில் அது சரிதான். ஒரு திரள் கூட்டம் உலகம் முழுவதும் உள்ள யூதர்கள் கூடியிருக்கும் பொழுது இயேசு தனது வல்லமையை வெளிப்படுத்தினார்னா நிறைய மக்கள் அவர் ஆதரவு கோருவாங்க, நிறைய மக்கள் அவர் ராஜாவாக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கும். மனித பார்வையில் அது சரியாக ஞானமாக நன்மையாக இருக்குது. ஆனால் கிறிஸ்து அதை பிதாவினுடைய பார்வையில் பார்க்குறார். பிதா இந்த வழிமுறையை வைக்கல, பிதாவினுடைய நேரம் இதல்ல. திரும்ப நீங்கள் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு மிக தெளிவாக எது பிதாவினுடைய நேரம் என்பதை அறிந்தார் நம்ம பார்க்கணும். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசம். யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இப்போ ஒரு தெளிவாக சொல்லுது,
அவர் இந்த உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான வேலை வந்தது என்று அறிந்தார். எப்படி அறிஞ்சார்? அவருக்கு எப்பயுமே ஒரு ஊழியத்தில் எதிர்ப்பு இருந்துட்டு தான் இருந்துச்சு. எப்பயுமே அவர் கொலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் நிறையா இருந்துச்சு. ஆனால் இந்த டைமில் தான் அவர் அறிகிறாரு, இப்போ இந்த உலகத்தை விட்டு கடந்து நான் பிதாவை நோக்கி போப்போம். தன்னை சுற்றி நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் இயேசு பிதாவினுடைய சித்தத்தை தேடுகிறவராக இருந்தார். பிதாவினுடைய விருப்பம் என்னன்றதை ஆராய்ஞ்சு பார்க்குறவராக இருந்தார். அதனால் யூதர்கள் அவரை ராஜாவாக்க முற்படும் பொழுது, இல்லை அவரை சிறைப்பிடிக்கும் பொழுது, அவரை பிடித்து கொள்ளும் பொழுதெல்லாம் கூட அவர் விலகி அவர்களுக்கு முன்பாக போனதுக்கான காரணம் பிதாவினுடைய வேலை இது இல்லை, என் பிதாவினுடைய சித்தம் இது இல்லை. அவர் இந்த உலகத்தில் வாழ்கிறவரை தான் சுயமாக பேசாமல், பிதா எனக்கு சொல்லியபடியே நான் பேசுகிறேன், பிதா விரும்புகிறபடியே நான் கிரியை நடப்பிக்கிறேன்னு அவர் சொன்னார். அவர் வாழ்வு முழுவதும் அவருடைய ஒவ்வொரு நொடியும் அவருடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பின்பாக தேவனது காலத்தையும் தேவனது நேரத்தையும் அவர் அறிந்திருந்தார். வாழ்க்கையில் தனது மரணம் எப்போன்றது அவர் மிக தெளிவாக அறிஞ்சிருந்தார். தன்னுடைய எதிர்ப்புகள் உச்சக்கட்டமாக சூழ்ந்திருக்கும் பொழுது யூதாஸ் அவர் காட்டி கொடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசை கையில் வாங்கி வந்து நிற்கும் பொழுது ஆசாரியர்கள் ஆலோசனை சங்கத்தை கூட்டி பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து அவர் கொலை செய்ய முடிவு செய்கிற தீர்மானம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் சொல்கிறாரு, திஸ் இஸ் த டைம், இந்த நேரம், இந்த சூழ்நிலை, இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போகக்கூடிய நேரன்றதை அவர் முழுமையாக அறிந்தார். அந்த சிலுவையினுடைய கடைசி நொடி வர வேத வார்த்தைகளுடைய நிறைவேற்றமாக அவர் தனது ஜீவனை விட்டு பிதாவினுடைய சித்தத்தை விருப்பத்தையும் அவர் நிறைவு செய்கிறவராக இருந்தார் என்பதை வேதம் நமக்கு பல இடங்களில் அவர் சொல்கிறார். அவருடைய மரண பரியந்தம் அவருடைய காலமும் நேரமும் பிதாவினால் ஆளுகை செய்யப்படுகிறதா, பிதாவினுடைய காலத்துக்கு தன்னை உட்படுத்தக்கூடிய பக்குவத்தை அவர் பெற்றிருந்தார். அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருந்ததா? நம்ம துக்கப்படுவதற்கும், நம்ம பலவீனப்படுவதற்கும், நம்ம கண்ணீர் விடுவதற்கும், நம்முடைய வாழ்க்கையுடைய நிலையை குறித்து இதெல்லாம் ஏன் நான் கடவுள் மாற்றலை, இதெல்லாம் ஏன் கடவுள் நான் சரி செய்யாமல் இருக்கா, இதெல்லாம் என் வாழ்க்கையிலே என்ன பிரச்சனையாகவே இருக்குது, இதெல்லாம் என் வாழ்க்கையில் என்ன மாறாமல் இருக்குது, இதெல்லாம் எப்போ என் வாழ்க்கையில் கடவுள் சரி செய்ய போகிறான்ற பல கேள்விகள் நம்ம கேட்குறோம். ஆனால் இந்த காலங்களும் இந்த கிரியைகளையும் தேவனின் இடத்தில் நடப்பிப்பதற்கான நோக்கம் என்ன? தேவனே இந்த கஷ்டத்தை என்ன முடிச்சிருக்கிறார்? ஆண்டவரே, இந்த பலவீனத்தில் நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கீங்க, இந்த வலிகளையும் இந்த காயங்களையும் உம்முடைய விருப்பம் என்னவென்று இருக்கிறது என்பதை மனிதன் யோசிக்கவும் சிந்திக்கவும் மறுக்கிறான். நிறைய நேரம் நம்முடைய காலத்தில் கடவுளை செயல்பட பார்க்குறோம். இன்றைக்கி வேலை செஞ்சு நாளைக்கே அதனுடைய பலன் எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி வதச்சி அடுத்த வாரமே அது முளைஞ்சு பலன் கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோம். எல்லா காரியத்தையும் நமக்கு ஒரு டைம் வச்சுருக்கிறோம். இப்போ இது நடக்கணும், இப்போ இது நடக்கணும், இப்போ இது சரியாகணும், இப்போ இது நடந்தாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நிறைய நேரம் இந்த ஊழியத்துக்கு இந்த மக்களெல்லாம் பார்த்து பேசும்பொழுது இயல்பாக என்ன சிந்தனை வருதுன்னா, நம்ம உங்களை பார்த்து இன்றைக்கி சத்தியத்தை சொல்லிட்டோம், இந்த வாரம் ஒரு சபைக்கு வந்துடுவாங்கன்ற ஒரு உணர்வு வரும். நம்ம சொல்லிட்டோம் வந்துடுவாங்க, அப்படி கிடையாது. அவன் ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறான். அவன் இவ்வளோ நாள் ஒரு பாரம்பரியத்தில் ஒரு 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 வழிமுறையில் வாழ்ந்துட்டுருக்கிறான். நம்ம போய் ஒரு மணி நேரம் பேசுகிறனால அவனுடைய இருதயம் எந்த மாற்றம் அடையாது. தேவன் அந்த மனிதனுடைய இருதயத்தில் இடைப்படாமல், தேவன் தனது சுயாதீன மூல சித்தத்தாலையும் நேரத்தாலையும் அவனுடைய இருதயத்தை மாற்றாமல் ஒரு பொழுதும் மனிதன் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அப்போ நம்முடைய வேலை நம்முடைய நேரத்தில் கடவுள் செயல்படுறதல்ல, கடவுளுடைய நேரத்தில் அவர் செயல்படுவதற்கு நாம் அவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிப்பது. ஆண்டவரே, உமது சித்தத்தை என்னிடத்தில் செய். அதாவது இந்த யோவான் முழுவதும் வாசிக்கும் பொழுது பிதாவினுடைய சித்தம் இயேசு திரும்ப திரும்ப சொல்லுவார். உங்களுடைய வாழ்க்கை யோசிக்கிறோமா? ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நான் எதை விரும்புகிறேன், என் வாழ்க்கையுடைய இந்த கஷ்டம், என் வாழ்க்கையினுடைய இந்த சோர்வு, இந்த பலவீனம், இந்த நிலையில் உமது விருப்பமும் உமது சித்தமும் என்ன என்பதை அறிவதற்காக தான் நாம் அழைக்கப்படும். இப்போ சாலமோன் இந்த உலக வாழ்க்கையை நிலவும் மூலமாக தனது சந்தோஷத்தையும் தனது விடுதலையும் தேடினான். ஸோ என்னுடைய பிறப்பா, என்னுடைய மரணமா, என்னுடைய நகைப்பா, என்னுடைய சந்தோஷமா, என்னுடைய வேலையா, என்னுடைய உறவுகளா, என்னுடைய உணர்ச்சிகளா எங்கே இருக்குது எனது மகிழ்ச்சி? ஆனால் இந்த வாழ்க்கை மாற்றங்கள் எங்கேயுமே இல்லை. நாம் சில மாற்றத்தை கடவுள்கிட்ட எதிர்பார்க்கிறோம், சில சூழ்நிலையை கடவுள் மாற்றணும்னு நினைக்கிறோம், சில பேருடைய இருதயத்தை கடவுள் மாற்றணும்னு நினைக்கிறோம், சில சூழ்நிலையை கடவுள் சரி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் மாறுகிறனால நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதிய சமாதானம் உருவாகாது.
நம்ம வாழ்க்கையினுடைய கஷ்டத்துக்கு கண்ணீருக்கும் நம்ம வாழ இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம இருக்கக்கூடிய இடமும் காரணம் அல்ல. நம்முடைய சந்தோஷமும் நம்முடைய மீட்பு என்பது நம்முடைய வாழ்க்கை மாற்றங்களை சார்ந்து கிடையாது. இதிலிருந்து நான் இப்படி மாறிட்டேனா, இந்த சூழ்நிலை இப்படி மாறிடுச்சுனா, இந்த மனிதன் இப்படி மாறிட்டானா, இந்த கஷ்டங்கள்லாம் இப்படி சரியாயிடுச்சுனா, இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்னா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்படி கிடையாது. இந்த உலகத்தினுடைய எந்த நிகழ்வுகளும் நம்ம அழுதாலும், நம்ம துக்கப்பட்டாலும், சந்தோஷப்பட்டாலும், நடனம் பண்ணாலும், நகைத்தாலும், நம்ம முதலீடு பண்ணாலும், நம்ம சொத்துக்களை கொண்டு வந்தாலும், நமக்கு எதிரிகள் இருந்தாலும், நண்பர்கள் போனாலும், இது எதுவுமே நம்மளை மகிழ்ச்சி சமாதானத்துக்கு உண்டாக்க ஆகாது. தேவனது சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை உட்புகுத்தும் பொழுது நம்ம மகிழ்ச்சி சமாதானத்தை அடைய முடியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இறுதி வர அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர், அவருக்குள்ளாக மகிழ்ச்சி சமாதானத்தை அடைந்தார். அந்த யோசிங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் நான் மகிழ்ச்சி இழந்து போனதுக்கு காரணம் என்ன? அது என்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அல்ல, என் குடும்பம் இல்லை, என் வாழ்க்கை சூழ்நிலை இல்லை, என் கஷ்டம் இல்லை, என் வியாதி இல்லை, என் கடன் இல்லை, என்னை சூழ்ந்திருக்கிற எந்த பிரச்சனையினாலும் நான் மகிழ்ச்சி இழந்து போல. நான் மகிழ்ச்சி இழந்து போனது உண்மை இழந்து போயிருக்கேன், உமது சித்தத்தை இழந்து போயிருக்கிறேன். நீர் இதை ஆளுகிறீர் என்கிற சிந்தனை இல்லை, நீர் இதை அரசாட்சி கொண்டு செய்கிறீர். என் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தையும் இந்த வழிகளையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் தான் இதை குணமாக்கணும், நீங்கள் தான் சரி செய்ய முடியும். உமது விருப்பத்தை செய்ய, உமது சித்தத்தை செய்ய, உமது காரியங்கள் நிறைவேற்ற உதவி செய்யும். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, நீ ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் 75 வயசில் ஆபிரகாம் அழைக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, உனக்கு ஒரு குமாரனை கொடுக்க போகிறேன், அவன் மூலமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். அவன் அடுத்த வருஷமே அவர் அந்த குழந்தையை கொடுத்துருவார்னு நினச்சான். அதான் அவனுடைய பிரச்சனை. 75 வயசு ஆயிடுச்சு, இப்போயே வயசாகிடுச்சு. அவர் வாக்கு பண்ணுறார், 76 அவர் கொடுத்துருவார். 76, 77, 78, 80, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தைய வாங்க. இப்போ காலம் ஆக ஆக அவர் செய்ய மாட்டாருன்னாங்க. அவர் சும்மா சொல்லிட்டார், அவரால் குழந்தைய தர முடியாது. 10லேருந்து 85 வயசு ஆகுது. இப்போ சாரால் சொல்கிறா, கடவுளுடைய வார்த்தையை சார்ந்திருக்காரு, கடவுள் அதை எப்போ செயல்படுத்துவாரோ செயல்படுத்த மாட்டாரோ தெரியாது, நீ ஆகார திருமணம் பண்ண மாட்டோம். இப்போ தேவனது சித்தத்துக்காக காத்து இல்லாமல் அங்கே மனித செயல்களை செஞ்சு அதை அடைய பார்க்கலாம். இப்போ அந்த பிரச்சனையை போக்குறதுக்கு ஆகார கல்யாணம் பண்ணுறான், குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ சமாதானம் ஆகிட்டாங்களா, மகிழ்ச்சி ஆகிட்டாங்களா? இந்த பிறந்த குழந்தை ஆகார் சாரால் அற்பமாக எழுதுகிறான். சாரால் ஆகாரை துரத்தி விட முயற்சி பண்ணுகிறான். ஆபிரகாம் தான் நேசித்த இஸ்மவேலை இழந்து போகிறான். அந்த சுய முயற்சி அந்த 3 பேருக்கும் துக்கத்தையும் ஆகார் வனாந்தரத்தில் அடிமையாக போயிட்டா. சாரால் குடும்ப வாழ்க்கையிலிருந்து பலவீனப்பட்டுட்டா. ஆபிரகாம் தான் பிள்ளையை இழந்து துக்கப்பட்டான். இப்போ எப்போ நம்முடைய முயற்சிகள் மூலமாக பிரச்சனையை நம்ம தீர்க்க நினைக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த ஆபத்தும் துக்கமும். தேவன் மறுபடியும் அவனிடத்துல தரிசனமாக மறுபடியும் சொல்கிறாரு, குறித்த காலத்தில் நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனுக்கு ஈசாக்குன்னு பேர். அவன் என்ன சொல்கிறான், என் வீட்டு ஏலக்காரன் எலியாசாரை நினைங்க, நம்ம எலியாசாரை காப்பாற்றணும். இப்போ மனித இருதயத்தில் தேவன் தனது திட்டத்தையும் தனது தீர்மானத்தையும் நிறைவேற்றி முடிப்பாருங்கிற உறுதிப்பாடு இல்லை. இந்த நிலையில் ஆபிரகாம் அந்த பலவீனத்தோடு கடவுளுடைய பாதத்தில் விழுங்குறான். ஆண்டவரே, இதனால் நம்ப முடியலை, இதனால் புரிந்து கொள்ள முடியலை. எனக்கு 90 வயசு ஆயிடுச்சு, 95 வயசு ஆயிடுச்சு, 98 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் இது சாத்தியப்படாத ஒன்றுன்றான். தங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அவங்க இழந்து போன நிலையில் தேவன் தான் வாக்கு பண்ணிய குமாரன் அவனுக்கு 100 வயசு ஆகும்போது அந்த குழந்தைகளுக்கு தான் வார்த்தையில் அவர் ஒருபொழுதும் பொய்யுரையாத தேவன் என்பது ஆபிரகாமுக்கு நிரூபிக்கிறார். அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக நடக்கிறது என்று என்பதை வேதம் நமக்கு சொல்லும். ஆபிரகாம் செய்து செத்தவனாகலாம், சாரால் பிள்ளை பெறக்கூடிய எந்த சூழ்நிலை இல்லாமல் ஆகலாம், ஆனால் தேவன் செயல்படுத்த வல்லமையுள்ளவர். தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, தேவனது சித்தத்தை நாம் பற்றி கொள்ளும் பொழுது தேவன் தனது மகிமையை வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராக இருப்பார். நம்முடைய பிரச்சனை எல்லாமே சீக்கிரம் நடக்கணும், எல்லாமே குயிக்காக நடக்கணும், எல்லாமே வேகமாக நடக்கணும். நான் வேதம் சொல்லுது, வெயிட் ஃபார் கடவுளுக்காக காத்திருக்கிறது கூட மகிழ்ச்சி சமாதானம். ஏன்னா இந்த காத்திருப்பின் காலம்தான் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிற காலம்.
இந்த காத்திருப்பின் காலத்தில் நம்ம எவ்வளோ உறுதியாக இருக்கிறோம், பலமுள்ளவர்களாக இருக்கிறோன்றது தான் நம்மளுடைய விசுவாசத்தை கடவுள் பார்க்க. இது நம்மளை முதிர்ச்சி நோக்கி நம்மளை ஒரு புதிய மனிதனாக மாற்றுது. 100 வயசில் நம்ம பிள்ளையை பெற்றனால தான் திரும்ப அந்த 8 வயசில் அந்த குழந்தை கேட்கும்பொழுது அதை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டான். 76 வயசில் ஈசாக்கை பெற்றிருந்தானா கொலையை செஞ்சுருக்க மாட்டான், ஈசாக்கு கொடுத்துருக்க மாட்டான். அப்போ 25 வருஷம் அவனுடைய விசுவாசத்தில் அவனை வல்லவனாகிறார், விசுவாசத்தில் அவனை பலமுள்ளவனாகிறார், விசுவாசத்தில் அவனை உறுதிப்பாடாக ஆக்குறதற்கு அந்த காத்திருப்பு அவனுக்கு அவசியம். அந்த சோர்வு, அந்த பலவீனம், அந்த கண்ணீர் ஆபிரகாமுக்கு அவசியம். அந்த அழுது உபவாசம் இருந்து கஷ்டப்பட்டு கண்ணீரோடு பெற்ற அந்த பிள்ளையினுடைய அருமை அவன் உணரணும். கடவுளுடைய வல்லமை இரக்கத்தையுமே அறிவதற்கு தேவன் அதை கொடுக்குறார். அதனால தான் சோதனை வரும் பொழுது தன் பிள்ளையை சாக கொடுப்பதுக்கு அவன் தயாரானான் வேதனை நமக்கு சொல்லணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட அதை செயல்படுத்துகிறார். அதை ஞானமாக புரிஞ்சுக்கணும். ஏன் வறுமை, ஏன் பிரச்சனை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் தீர்க்கதில்லைன்னா நம்மளை உருமாற்றுறார், நம்மளை மாற்றுறார். எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சுருக்கிறார். அவருடைய நேரத்தில் கட்டாயம் எல்லாத்தையும் நேர்த்தியாக அவர் செய்கிறார். அவர் எல்லாவற்றிலும் தமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணுன்றதை தான் அந்த பகுதி நமக்கு இருக்குதா சொல்லுங்கள். ரெண்டாவதாக நம்ம 11 14 வசனங்களை பார்க்கும் பொழுது, வசனம் 11 வாசிங்க. அவர் சர்வத்தையும் அதினரின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தமும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடிக்கிறான். பார்க்குறாரு, இந்த செயல்கள் மூலமாக மனிதனுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீண். அதன் மூலமாக அவன் பாரப்பட்டு அவன் துக்கம் அடைகிறான். கடவுளுடைய சித்தத்துக்கு அவன் தன்னால் ஒப்பு கொடுக்க முடியாதவனாக இருக்கிறான். ஆனாலும் தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். நிறைய நேரம் இந்த வசனம் கல்யாண பத்திரிகையில் போடுவாங்க, அது முக்கியமான இன்விடேஷனில் போடுவாங்க. ஆனால் இந்த வசனம் திருமணத்தை சொல்லலை. இந்த வசனம் கடவுள் சகலத்தையும் நன்மைக்காக செய்து முடிக்கிறார்னு சொல்லலை. அவர் சகலத்தையும் என்று சொல்லும் பொழுது அவர் தீமையையும் பலவீனத்தையும் பாவத்தையும் மரணத்தையும் நன்மையாக அவர் செய்து முடிக்கிறார். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் செய்கிறது எல்லாத்துலேயும் ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் கிருபையும் அன்பும் இருக்கும். எல்லாத்தையும் அழகாக நேர்த்தி அவர் செய்து முடிக்கிறார் அப்படின்றது தான் அவர் சொல்கிறார். உலகத்தையும் அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அது தமிழில் தப்பாக போட்டிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் நித்தியத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார்கள் தான் இருக்குது. மூல மொழியிலேயே நித்தியம் தான் இருக்குது. உலகம்ன்ற வார்த்தை அங்கே தப்பு. பேனா இருந்தால் அடிச்சுட்டு நித்தியம் அந்த வார்த்தையில் எழுதியிருக்கு. ஏன்னா நீ வாசிக்கிறப்பா சரியாக புரியும். நித்தியமாக நித்தியத்தை அவனுடைய இருதயத்தில் அவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அது கடவுள் இவ்வளவு கிரியைகளை மனிதனுடைய வாழ்க்கையில் நடப்பித்தாலும் அவனுடைய உள்ளான ஆத்மால தேவன் அழிவில்லாத நித்திய ஆத்மாவை வச்சிருக்கார். அவரோட சுவாசத்தை ஊதுனால அந்த சுவாசம் அழிக்கப்படாமல் நித்திய ஜீவன் அவனுக்கு கொடுக்குது. அப்போ மனிதனுடைய ஆத்மா அழியாத ஒன்று. அவனுடைய இருதயத்தில் நித்தியம் இருக்குன்னு சொன்னால் அவனுடைய இருதயத்தில் அழிக்கப்பட முடியாத ஆசை, அழிக்கப்பட முடியாத மகிழ்ச்சி, அழிக்கப்பட முடியாத மீட்பை அவனுடைய ஆத்மா வாஞ்சிக்கிறதுன்றதை அவர் சொல்கிறார். நித்திய ஆத்மா நித்தியத்தை மட்டும்தான் வாஞ்சிக்கும். நித்திய ஆத்மா அழிகிறத வாஞ்சிக்காது. நித்திய ஆத்மா தற்காலத்தை வாஞ்சிக்காது. நித்திய ஆத்மா தற்கால மீட்பையும் மகிழ்ச்சியும் தேடாது. அப்போ அவனுக்குள்ள ஒரு நித்தியத்தை வைத்திருக்கும் பொழுது அவனுடைய வாஞ்சையும் விருப்பமும் அவன் நிச்சயம் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வருகிற கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான். அவனுடைய இருதயம் ஒன்று வாஞ்சிக்குது, ஆனால் இந்த உலக நிகழ்வுகள் ஒன்று நடக்குது. இப்போ கடவுள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் அவனுடைய நித்திய மீட்புக்கான செயல்கள். அவனுக்கு மரணத்தை கொடுத்தாலும், வியாதியை கொடுத்தாலும், அவனுக்கு உறவுகளை கொடுத்தாலும், அவனுக்கு உணர்வுகளை கொடுத்தாலும், இது எல்லாவற்றிலும் தேவன் நித்திய செயல்களை அவனுக்கு செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மனிதன் ஒரு பொழுதும் அவனுடைய ஆத்மாவுக்குரிய நித்திய காரியங்களை இந்த உலகத்தில் பெற முடியாது. இந்த உலகத்தில் தேவன் செய்யக்கூடிய இந்த அரசாட்சி அவனுக்கு அந்த நித்திய மீட்பையும் சமாதானத்தை ஒரு பொழுது உண்டு பண்ணுறதில்லை. ஒன்று கொஞ்சம் தான் சொல்லுது, ஜென்ம சுபாவமான மனிதன் ஆவிக்குரியவர்களை அறியான், அதை அவன் உணர மாட்டான். ஆத்மாவை குறித்த நித்திய காரியங்களை உணராதபடி மனிதன் பாவத்தில் கரைப்படுத்திருக்கிறான்.
மனுஷனுக்கு தான் ஆத்மாவுக்கு தேவையானது என்னன்னே தெரியாது. அதான் அவனுடைய அடிப்படையான பிரச்சனைன்றதை இயேசு அவர்கள் சொல்கிறார். 12வது வருஷம் வாசிங்க. அவனுடைய ஆத்மா அவனை விரும்புது. அவனுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் ஒன்றா நடக்குது. அவன் ஆத்மாவுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த நிகழ்வும் இந்த உலகத்தில் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் காரியங்களையும் தேவன் நித்திய விளைவுகளுக்கு நேராக நடத்தினாலும் அதை புரியக்கூடிய கண்ணு, அதை புரியக்கூடிய ஆவிக்குரிய வெளிச்சம் மனிதனுக்கு இல்லாமல் இருக்குது. அதனால் மனுஷன் இந்த உலகத்தில் கடவுளுக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதும் கடவுளுடைய கரத்தில் இருந்து அவன் நன்மையை செய்கிறத தவிர இந்த உலகத்தில் அவனுக்கு வேறு எந்த இரக்கமும் இல்லை. 13 வாசிங்க. அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்தும் குடித்தும் தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். தேவனுடைய இரக்கமும் அனுகிரகமும் இல்லாமல் எந்த மனிதனும் இந்த உலகத்தை நன்மையை பெற முடியாது. அந்த மேலே சொல்லப்பட்ட எல்லா நன்மைகளையும் எல்லா உபத்திரவங்களையும் கடவுள் செயல்படுத்துகிறனால மனிதன் இந்த உலகத்தில் அவன் புசிச்சு குடித்து தன்னுடைய பலனை அனுமதிப்பது கூட கடவுளுடைய இந்த உலகமானாலும் சரி நித்தியமானாலும் சரி கடவுளுடைய இரக்கம் இல்லாமல் மனிதன் எந்த நன்மையை பெற முடியாது. நான் யாக்கோபு 1 சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் கடவுளுடைய கரத்தில் வருது. அப்போ இந்த உலகத்திலையும் சரி நித்தியத்திலையும் சரி மனிதனுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி கடவுள் தான் மகிழ்ச்சியை தர முடியும். கடவுள் தான் மனிதனுடைய இருதயத்தில் அவனுக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும். அது உலக காரியங்கள் இருந்தாலும் சரி நித்திய காரியங்களாக இருந்தாலும் சரி. ரைட். 14 வாசிங்க. 14 தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிகிறேன். அதனோட ஒரு கூட்டவும் கூடாது, அதிலும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படியே தேவன் இப்படி செய்து வருகிறார். ஃபைனலாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடவுள் தனது இறையாண்மையுள்ள ஆட்சியோடு எல்லாத்தையும் எல்லா காலகட்டங்களையும் செய்கிறார். ஆனால் அதிலிருந்து மனிதனுக்கான எந்த நித்திய காரியத்தையும் அவனால் பார்க்க முடியலை. இந்த அனித்தியமான இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் அவனுக்கு வெறுமையும் தோல்வியும் தான் முடியுது. ஆனால் தேவன் செய்யக்கூடிய எல்லாவற்றும் என்றென்றைக்கும் நிலைக்கும். கடவுள் இந்த உலகத்தில் என்ன செஞ்சாலும் அது நித்திய காலமாக நிலைக்கும்படியாக செய்கிறார். இந்த அனித்தியமான இந்த உலகத்தில் தேவனது செயல் நித்திய விளைவுகளை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. தேவன் தனது மகிமையான நித்திய மீட்பின் திட்டத்தை இந்த பூமியினுடைய நிகழ்வுகள் மூலமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். வியாதியோ துக்கமோ வலியோ கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனைகளோ இது எல்லாவற்றிலும் மனிதன் நித்திய வழி அறிந்து கொள்ளும்படியாக நித்திய மீட்பை தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் செயல்படுகிறார். அதனோட ஒன்று கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாதுன்னா தேவன் செய்யக்கூடிய இந்த மீட்பின் திட்டத்தை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. தேவன் செய்யக்கூடிய இந்த மீட்பின் செயல்பாடுகளை எந்த மனிதனும் தடை செய்ய முடியாது. எந்த அரசாங்கமும் அதை தடுத்து ஒரு பொழுது நிறுத்த முடியாது. சரிங்களா? மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். இப்போ ஏன் கடவுள் மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை மாற்றங்கள், இந்த வாழ்வியல் மாற்றங்கள், இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவனுக்கு அவனுடைய வேலையிலிருந்து அவனுடைய உறவுகளிலிருந்து எல்லாவற்றிலும் தேவன் ஏன் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு? அவன் எதிர்பார்க்காத இழப்புகள், எதிர்பார்க்காத வழிகள், எதிர்பார்க்காத எல்லா கஷ்டங்களையும் அவன் கண்டடைகிறான்னா ஒன்றே ஒன்று, மனிதன் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி. அவன் இந்த உலகத்தில் கடவுளுக்கு பயந்து தனது விருப்பங்கள் நிறைவேறாது, தனது ஆசைகள் நிறைவேறாது, தான் நினச்சபடி இந்த உலகம் இயங்காது, தான் நினச்சபடி இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது, தான் நினச்சபடி இந்த உலகத்தில் மனிதர்கள் மாற மாட்டாங்க, தான் நினச்சபடி நம்முடைய சூழ்நிலை இருக்காதுன்றத மனிதன் உணர்ந்து கடவுளுடைய சமூகத்தில் அவன் பயபக்தியாக போய் கடவுளுடைய சமூகத்தில் தனது நித்திய வெறுமையுள்ள அந்த ஆத்மாவினிடத்தில் திருப்தியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள கடவுளிடத்தில் போய் தான் உறுதியத்தில் உள்ள அந்த நித்திய மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தேடி பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் மனிதனிடத்தில் நடத்துகிறார் என்பதாக பிரதானமாக சொல்லும். கடவுள் செய்யக்கூடியது எல்லாம் என்றென்றைக்கும் நிலைக்கும் சொல்லும் பொழுது கடவுள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய காரியம் ஒன்று, மனிதனை நித்திய மீட்புக்கு நேராக நடத்தும், இல்லது நித்திய அழிவுக்கு நேராக நடத்தும். கடவுள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அவனுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளும்படியான எச்சரிப்பு கொடுக்குது.
ஒரு தோல்வி வரும்பொழுது, ஒரு வெறுமை வரும் பொழுது, உன் ஆத்மாவுக்கு சமாதானத்தில் இல்லை. ஒரு கஷ்டம் வரும் பொழுது, அதே தான் ஒரு சந்தோஷம் வரும் பொழுது, ஒரு ஆசீர்வாதம் வரும் பொழுது, ஒரு நன்மை வரும் பொழுது அதில் ஒரு இருதயத்தை வைக்காத. இந்த சந்தோஷம் தற்காலமானது. உனக்கு தேவை நித்தியம், நித்திய மகிழ்ச்சி, நித்திய சமாதானம். நீ அழியப்படாத ஒரு படைப்பு, நீ தேவனோடு இருக்க வேண்டிய ஒரு படைப்பு, நீ தேவனுக்குள்ளாய் களி கூற வேண்டிய ஒரு மனுஷன். அதனால் அழிந்து போகிற இந்த உலகத்திலையும், இந்த உலக உறவுகளையும், இந்த உலக சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியை தேடாதன்றதை தேவன் மனிதனுக்கு கொடுக்கும்படியாக அவனுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை அவர் கொடுக்குறார். அது கடனோ, வியாதியோ, துக்கமோ, துன்பமோ, பிரச்சனையோ, மனித காயங்களோ, பகைமையோ என்ன இருந்தாலும் சரி, இது எல்லாம் இப்போ அந்த உலகம் உனக்கு அநித்தியமானது, உன் ஆத்மா நித்தியமானது. உனக்கு நித்திய விடுதலை, நித்திய சமாதானம் தேவை. அது கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த ஆத்ம மீட்புக்காக இந்த தற்கால உலக நிகழ்வுகளை தேவன் அவனிடத்துல சொல்கிறார். நீ நித்தியமானவன்றதை மறந்துடாதன்றதை காட்டுவதற்காக தான் இந்த எல்லா மாற்றத்தையும் தேவன் அவனுக்குள்ளாக கொடுக்கிறார் என்பதை தேவை. உறவுகளோ, பணமோ, பொருளோ, பதவியோ உனக்கு நித்திய மகிழ்ச்சியை தராது. உனக்கு ஆவிக்குரிய வெளிச்சம் தேவை, உனக்கு ஆவிக்குரிய மீட்பு தேவைன்றது தான். ஸோ இதை நான் எங்கே தேடுறேன், இதை நான் எங்கே பெற்றுக்கொள்கிறேன்? என் நித்திய ஆத்மாவுக்கான இளைப்பாறுதல் எங்கே? என் நித்திய ஆத்மாவுக்கான சந்தோஷம் எங்கே? என் நித்திய ஆத்மாவுக்கான மீட்பு எங்கன்னா ஒரே ஒரு இடம் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மட்டும்தான் இருக்கு. யோவான் 6:27 வாசிங்க. யோவான் 6:27 வாசம். யோவான் 6:27. அந்த மக்கள் பசியோடு இருக்கும் பொழுது அவங்க 3 நாள் சாப்பிடாமல் இருக்கிறத பார்த்து ஏசு ஆகாரத்தை கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஜனங்கள் ஆகாரத்தின் மூலமாக அவரது மேசியாவினுடைய தன்மையும், அவரது இரட்சக தன்மையையும், அவரது தெய்வீக தன்மையும் புரிந்து கொள்ளும்படியாக கடவுள் செய்கிறார். ஆனால் அவர்கள் அதை பார்க்காம அந்த அப்பத்தை மேன்மையாக எண்ணி இவரை நம்ம ராஜாவாக்கிட்டோன்னு சொன்னால் அனுதினமும் கஷ்டம் இல்லாமல் இந்த அப்பம் கொடுக்கக்கூடியவராக அவர் நம்ம வச்சு வாழலாம்னு சொல்லி அவரை ராஜாவாக்கும் பொழுது அவர் அங்கே சொல்கிறார், அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, என் கையிலிருந்து பெறப்பட்ட இந்த போஜனம் உனக்கு திருப்தி இல்லை, என் கையிலிருந்து பெறப்பட்ட இந்த நன்மைகளுக்காக நீ பிரயாசப்படாத, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். உன் ஆத்மாவில் ஒரு பசி இருக்குது, உன் ஆத்மாவில் ஒரு தாகம் இருக்குது, நித்தியமான ஒரு விடுதலையும் சமாதானம் உனக்கு தேவை. அதுக்கு நீ கிரியை நடப்பி, அதுக்கு தேவ சமூகத்தில் நீ வா, அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் கொடுக்கப்படுகிறது. நித்திய மீட்பு, நித்திய மகிழ்ச்சி, இந்த ஆத்மாவுக்கான சந்தோஷம் என்பது கிறிஸ்துவின் மூலமாக. கிறிஸ்துவின் மூலமாக எப்படி கொடுக்கப்படுகிறது? எபிரேயர் 9:12 வாசிங்க. எபிரேயர் 9:12 வசனத்தை வாசிங்க. இந்த கடவுள் இந்த நித்திய மீட்பை இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக அவர் தனது சொந்த இரத்தத்தை சிந்தி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரே ஜீவ பலியாக பலியிட்டதுனால நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்போ ஆத்மாவுக்கான நித்திய ஜீவன், நித்திய மீட்பு என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக எனக்கு சம்பாதிக்கப்பட்டது என்பதை பார்க்க. கிறிஸ்து ஒருவர் அவருடைய மரணத்தின் மூலமாக எனக்கு நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை தருகிறார். இப்போ என் ஆத்மா எங்கே இளைப்பாறுதல் அடையும்? என் ஆத்மா எங்கே சந்தோஷத்தை அடையும்? என் ஆத்மா எங்கே மகிழ்ச்சியை அடையும்னு சொன்னால், என் ஆத்மா உயிரடைந்து ஜீவனையும் சமாதானத்தையும் பெறக்கூடிய ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம். இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை நான் உத்து கவனிக்கும் பொழுது என் ஆத்மாவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டு. இந்த உலகத்தில் என் நிலை என்னதான் இருந்தாலும், நான் தாழ்ந்திருந்தாலும் உயர்ந்திருந்தாலும், எனக்கு மரணம் வந்தாலும் அவமானம் வந்தாலும், நான் பரியாசம் பண்ணப்பட்டாலும் நிராகரிக்கப்பட்டாலும், நான் பசியாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் மரணப்படுக்கையில் இருந்தாலும், என் வாழ்க்கையில் நான் எங்கே போய் உட்கார்ந்துருந்தாலும் என் ஆத்மாவுக்கான சந்தோஷம், இளைப்பாறுதல் என்பது சிலுவை மரணத்தை தவிர வேறு எங்கே. ஆனால் மனுஷன் இந்த உலக வாழ்வியல் மாற்றங்கள் மூலமாக அந்த சமாதானத்தை, அந்த மகிழ்ச்சியை தேடுறான். கடவுள்கிட்ட போய் வேண்டுதல் செய்யும் பொழுது இந்த நித்திய ஜீவனை குறித்த வேண்டுதல் எங்கே அவன் இருதயத்தில்
இந்த நித்திய வாழ்வுக்காக இந்த உலகத்தினுடைய காரியங்களை தேவன் செயல்படுத்துகிறார் என்கிற நம்பிக்கை முதல் நமக்கு இருக்குதா? என் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் ஐயோ இந்த பிரச்சனையை கடவுள் தீர்க்கணும்னு தான் நம்ம பார்க்குறேன் ஒழிய இந்த பிரச்சனையின் மூலமாக நித்தியத்துக்கு என்ன அவர் அப்படியே தயார் செய்கிறார். எனக்கு வியாதி வரும் பொழுது இந்த வியாதியை தேவன் சரி செய்யணும்னா சுகமாக்கணும் தான் பார்க்குறேன் ஒழிய இந்த வியாதி என்னை நித்திய ஜீவனுக்கு எதுவாக எப்படி கொண்டு போகுது? என்னை ஒரு மனுஷை காயப்படுத்தும் பொழுது, என்னை ஒரு மனுஷை அவமானப்படுத்தும் பொழுது கடவுள் அந்த மனிதனுக்கு நீதி செய்யணும், கடவுள் அந்த அவமானத்திலிருந்து நம்மளை காப்பாற்றணும்னு தான் பார்க்குறேன் ஒழிய இந்த அவமானத்தின் மூலமாக நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாக கடவுள் என்னை எப்படி மாத்துறா? என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு நான் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். கடவுளுடைய பரலோகத்தில் நான் அன்புள்ளவனா, நான் சமாதானம் உள்ளவனா, நான் பொறுமை உள்ளவனா, நான் நீடிய சாந்தம் உள்ளவனா, நான் கடவுளுக்கு இச்சை அடக்கம் உள்ளவனா, கடவுளுக்கு பரிசுத்த பிள்ளையாக நான் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதை எல்லா மாற்றத்தையும் அவர் எனக்குள்ள செய்கிறார். கிறிஸ்துவ விசுவாசிக்கக்கூடிய மனிதன்னா தான் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும், பலிகள் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும், இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் இது எல்லாம் என்னை நித்தியத்துக்கு நடத்தக்கூடிய கருவிகள்ன்றதை உணர்றாங்க. இது எல்லாவற்றின் மூலமாக நான் பரலோகத்தை நித்திய ஜீவனையும் பற்றி கொள்ளும்படியாக தேவன் இதெல்லாம் அனுமதிக்கிறார். இதெல்லாம் மாறும், இதெல்லாம் அனித்தியமானது, இதெல்லாம் சீக்கிரம் போயிடும், இதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். இதுக்கு மேலே எனக்கு ஒரு வாழ்வு இருக்குது, இதுக்கு மேலே என்னுடைய தேவன் இருக்கா, இதுக்கு மேலே எனக்கு சமாதானம் இருக்குது, அதை நோக்கி நான் போகிறேன். நான் இந்த உலகத்துக்குரியவன் இல்லை, இந்த உலக காரியங்கள்னால நான் பாதிக்கப்படுகிறேன் இல்லை, இந்த உலக சிந்தனைகள்னால நான் துக்கப்பட்டு ஓரமாக உட்கார்றேங்க இல்லை, இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள் மூலமாக நான் மனசுடைஞ்சு போகிறேங்க இல்லை. நான் இயேசுவால் நித்தியத்துக்கு அழைக்கப்பட்டேன், நித்தியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டேன். என்னுடைய பயன் அதை நோக்கி இருக்கிறது. நான் இதற்குரியவன் என்ற சிந்தையோடு போகிறவன் தான் உண்மையான ஒரு விசுவாசம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் கடைசியாக வாட்ச முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17-18. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17-18. 2 கொரிந்தியர் 4:16 வாசனை. ஆனபடியினாலே 2 கொரிந்தியர் 4:16. மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். ஊழியத்தின் நிமித்தமாக சந்தித்த பாடுகளையும் பிரயாசங்களையும் அவமானங்களையும் போல் விளக்கப்படுத்தும் போது சொல்கிறார். அதனால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லைப்பா, எங்களுக்கு எல்லாம் நடந்துச்சு, நாங்கள் அந்த உலகத்தில் குப்பையை போல் தூசியை போல் என்ன போட்டோம், ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகிறோம். ஏன் சோர்ந்து போகிறோன்னா எங்களது புறம்பான மனிதனானது அழிந்தும் உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. என் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மாற்றங்களும், ஒவ்வொரு தோல்விகளும், ஒவ்வொரு வருத்தங்களும் இந்த புறம்பான மனுஷனை அழிச்சு இந்த உலக பார்வையை என்னை விட்டு நீக்கி எனது உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் புதிதாக்கப்பட்ட மனிதனாக மாறும்படியாக செய்கிறது. காணப்படுகிறவைகள் அல்ல அப்படின்னா இந்த உலகத்தில் மேல் சொல்லப்பட்ட இந்த நிகழ்வு, இந்த பிறப்பு இறப்பு, இந்த துக்கம், இந்த நகைப்பு, இந்த நடனம், இந்த வேலை, இந்த பாரம், இந்த பாவம், இந்த பிரச்சனை, இந்த உணர்ச்சிகள், இந்த உறவுகள், இது எதுவும் இல்லைப்பா, இது எல்லாம் காணப்படுகிறவை. இதை நான் பார்க்கல. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறேன், காணப்படாத இயேசுவை நோக்கி இருக்கிறேன், காணப்படாத நித்தியத்தை நோக்கி இருக்கிறேன், காணப்படாத பரலோகத்தை நோக்கி இருக்கிறேன், காணப்படாத மகிமையுள்ள வாழ்க்கை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். என்ன உபத்திரமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் சீக்கிரம் போயிடும். இந்த உலகத்தில் எது உங்களுக்கு கண்ணீர் வர வைக்குதோ, எது உங்களுக்கு துக்கமாக இருக்குதோ எல்லாம் சீக்கிரம் கடந்துடும், இதெல்லாம் முடிஞ்சு போயிடும். நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமாக நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இந்த உலகத்தில் நான் படக்கூடிய உபத்திரவம் நித்திய கன மகிமை எனக்கு கொடுக்கும். இதன் மூலமாக நித்திய கண்களோடு நான் பார்க்கணும். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். இதை நோக்கி நம்ம போகிறோம், இதை நோக்கி நம்ம சிந்தா இருக்குது. சாலமோனுக்கு இதை புரிஞ்சுக்க முடியாது. சாலமோனுக்கு ஆத்மா நித்தியத்தை வாஞ்சிக்குதுன்னு தெரியுது, ஆனால் அந்த நித்தியம் எங்கே இருக்குதுன்னு தெரியலை. இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகளை தேவன் ஆளுகிறார். இந்த உலகத்தினுடைய காரியங்கள் அவர் ஆளுகிறதுனால என்னுடைய கிரியைகள் எல்லாம் அபத்தமானது, என்னுடைய கிரியைகள் எல்லாம் மாயமாக போனது.
தேவன் இதன் மூலமாக எனக்கு பாரத்தையும் துக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருந்தாலும், அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எல்லா நன்மைகள் நான் பெற்றிருந்தாலும் இந்த நித்திய சமாதானம் எனக்கு கிடைக்கல, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கல. ஆனால் நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவன் யாருன்றதை பார்க்கணும், அந்த நித்திய ஜீவன் எங்கே இருக்குதுன்றதை பார்க்கணும். அந்த நித்திய ஜீவனும் நித்திய சந்தோஷமும் எந்த இடத்துல இருக்குது, யார் மூலமாக கொடுக்கப்படுகிறதுன்றதை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை நம்ம கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நிகழ்வுகள் முன்பாக ஒவ்வொரு செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அந்த மகிமையை கர்த்தரை நோக்கி நாம் பரலோகத்துக்குரியவர்கள், தேவராஜ்யத்துக்குரியவர்கள், தேவனால் கன மகிமைக்குள்ளான மக்கள், தேவனோடு வாழக்கூடிய வாழ்வு பெற்ற ஜனங்கள் என்கிற மேலான சிந்தியோடு நாம் வாழும் பொழுது தேவன் நமக்கு இந்த மெய்யான சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தருவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.